ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பம்ப் வருது, சரிங்களா? ஸோ இதனுடைய அப்டேட்டு நெக்ஸ்ட்டு மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எத்ரீம் அப்டேட்டும் டோட்டல் 2ஓட அப்டேட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்துடலாம். பிடிசி வந்து 97,500 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் பிடிசி வந்து ரன் ஆகுது, சரிங்களா? இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் தான் வந்து பிடிசி இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கு, ரீடெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு கீழே தான் வந்து மேக்ஸிமம் கன்சால்டேட் ஆகிட்டுருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5லேருந்து இன்றைக்கி வந்து பிப்ரவரி 20, கிட்டத்தட்ட 15 நாள் வந்து பிடிசி ஒரே ப்ரைஸில் வந்து கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் தான், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நான் வீடியோ போடும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், பிடிசி வந்து இந்த சப்போர்ட் மீன்ஸ் ரெசிஸ்டண்ட்டு, சரிங்களா? 97,098 வச்சுங்களேன். இந்த 98ல் ரிஜெக்ட் ஆகுது பிடிசி. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ. இது வந்து இந்த மாதிரி ஒரு போரிங் கண்டிஷன் கொடுக்குறோம், அதனால் இது வந்து மேலே போக தான் பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே இதை சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அதே மாதிரி தான் ப்ரைஸ் வந்து இப்போ ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, ஸ்டில் அதே தான், ஓகேங்களா? ஸ்டில் வந்து இங்கே ரெசிஸ்டண்ட்டு கீழே தான் இருக்குது ப்ரைஸு. இங்கே பாருங்கள், இப்போ கூட ஒன் டேயில் ரிஜெக்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு லாங் டைமுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு புல்லிஷாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் மேலே போக தான் பார்க்கும். நீங்கள் என்ன பாருங்கள், மேலே போக தான் பார்க்கும் ப்ரைஸு. பாட்டம் வந்து இதுவோ பாட்டமாக இருக்கும், 95,000 வந்து பாட்டமாக இருக்கும். ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, இங்கே ஒரு ட்ரெண்டு இருக்குது பார்த்தீங்க, ஒயிட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்டை போயிட்டு 1 lakh டாலர் போகும். அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆனாலும் ஆகலாம். ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்டு வந்துட்டு மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போகலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இப்படியும் போகலாம். இல்லைன்னா இப்படி போயிட்டு ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரெண்டில் ரீட்டர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீட்டர்ஸ் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்டை தொட்டுட்டு அப்புறம் போகலாம், சரிங்களா? ஸோ எப்பவுமே எல்லாமே வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ தான். பட் இந்த ட்ரெண்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஒயிட் லைன் ட்ரெண்டை நம்ம ரீட்டர்ஸ் எடுத்தால் ப்ரைஸு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் சினாரியெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி 95,000 வந்து ஒரு பாட்டம் ஏரியா இருக்கும். ஆல்ரெடி நான் இது டெலிகிராம்லேயே நான் போட்டுட்டேன், ப்ரைவேட்டு சார்ட்டில் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பாட்டமாக இருக்கும். ஏன் பாட்டமாக இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டு கீழே வந்து மல்டிபிள் லிக்விடேஷன் எடுத்துருக்கான். அதுவும் இல்லாமல் சைட்வேல போட்டிருக்கான், போரிங் கண்டிஷனில் போட்டிருக்கான், சரிங்களா? ஸோ இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து மேலே ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகலை, ஒன்லி வந்து லிக்விடேஷன் மட்டும்தான் எடுத்திருக்கான். தட் இஸ் செகண்ட் ரீசன், ஓகேங்களா? இப்போ மூணாவது ரீசன் என்னென்னா, இங்கே ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்டு கிட்டத்தட்ட 52 டச் பாயிண்ட்டு, 59 டச் பாயிண்ட்டு. ஸோ 2 லைனில் இருக்குது. அந்த 2 லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரையும் பொழுது நமக்கு இந்த பாட்டம் லைன் வந்து டச் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மூணாவது ரீசன், இது பாட்டமாக இருக்கிறதுக்கு. சப்போஸ் வந்து இது பாட்டம் இல்லை கீழே வரணுன்னா ப்ரைஸ் எப்படி தெரியுமா மூவ் ஆகணும், மேலே போயிட்டு நியூ ஆல் டைம் ஐ ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்டு வந்தால் அதுக்கப்புறம் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ் பண்ணி மேஜராக ஒரு கிராஷ் வரும். இப்படி தான் வந்து பிடிசிக்கு
ஒரு கிராஷ் வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெண்டை உடைக்கிறதுக்கான ஒரு சினாரியோ. இந்த மாதிரி வந்தால், இந்த மாதிரி மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்தால் கண்டிப்பாக பிடிசி பெரிய கிராஷ் கீழே விழுவோம். சரிங்களா? பட் இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா மேலே லிக்விடேஷன் இருக்குல்ல, கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஓகேவா? ஸோ மல்டிபிள் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே இருக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து மேலே போக தான் பார்க்கும். ஓகே, நம்மக்கிட்ட டெக்னிக்கல் கோர்ஸ் எதாவது கற்றுக்கிறதா இருந்தால் நம்ம நடத்துகிறோம். டெலிகிராமில் வந்து கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எத்திரியோட அனலைஸ் நம்ம பார்த்துடலாம். சேம் சினாரியோ தான் எத்திரியமும். நானும் சொன்னேன், எத்திரியம் வந்து 2800லேருந்து 2500க்குள்ளே எத்திரியம் பாட்டம் ஏரியா தான் இருக்கும். சேம் தான், அதே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ப்ரைஸ் எப்படி மூவ்மெண்ட் பண்ணோன்னா, இங்கே மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த சேனல் பேட்டர்ன், இந்த புல்லிஷ் ஃப்ளாகு, இந்த புல்லிஷ் ஃப்ளாக் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக பம்ப் ஆகும். ஓகேங்களா? எத்திரியம். ஸோ இதுவும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சேம் சினாரியோ தான் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது பாட்டம் ஏரியா இருக்கும், இது பாட்டம் ஏரியா எத்திரியம்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலான்னா, டோட்டல் 2 பார்க்கலாம். டோட்டல் 2வும் நான் சொல்லிட்டேன், வீடியோ இது சார்ட் போட்டேன். டோட்டல் 2வும் இது வந்து உங்களுக்கு பாட்டம் ஏரியா, ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பாட்டம் ஏரியா. இதுனா 1.22 ட்ரில்லியன் ஏரியா வந்து ஒரு பாட்டம் ஏரியா. ஓகேவா? இதுதான். இது எப்படி நடக்கும்னா, ப்ரைஸ் வந்து மறுபடியும் மேலே போகும், ரிஜெக்ட் ஆகல, மறுபடியும் இந்த ட்ரெண்டு ஓடிக்கும், அப்படியும் முடிச்சுட்டு மேலே போகும். ஸோ இப்படி தான் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு கற்றுக்கணும்னா நீங்கள் டெலிகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃபர்தர் டீட்டெயில் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இங்கே என்னென்னா நமக்கு பார்க்க வேண்டியது, கொஞ்சம் சைட் லைனில் போகிறோம். ஓகேவா? இது நல்ல ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து பேனிக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயம். மார்க்கெட் பற்றி நிறைய டீட்டெயில் எல்லாம் வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் அதிகமான டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நம்ம கிளாஸ் எடுப்போம், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே கேஸ், இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டியது நிறையா சொல்லியாச்சு. சரிங்களா? மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரே வந்து புல்லிஷில் தான் இருக்குது. கொஞ்சம் வேணால் லேட் பண்ணலாம், பட் வந்து மேஜர் கிராஷ் இங்கேருந்து பெருசாலாம் கிராஷ் வர்றதுக்கெலாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி பேனிக் கொடுத்துட்டான், அதனால் இங்கேருந்து லிக்விடேஷன்லாம் எடுத்துருக்காங்க. இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதும் பார்க்கும். பட்டு நம்ம எதிர்பார்த்தது 2800 ஏரியா தான் வந்து எத்திரியமுக்கு ஒரு பாட்டம் ஏரியா, மேனிப்புலேஷன் ஏரியா எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அவன் 2100 வரையும் போயிட்டு மறுபடியும் அந்த 800 ஏரியாவிலேயே வந்து சுற்றிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக நம்ம எதிர்பார்த்து மேனிப்புலேஷன் ஏரியாவில் எத்திரியம் இருக்குது. இது பக்காவான டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர், இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ். ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகேங்களா? ஓகே எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.